ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மெலோடி ஆஃப் கோல்டன் ஏஜ் எபிசோட் 22ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்லயே பார்த்துருப்போம். எங்க இளவரசி பார்க்கறதுக்காக யான்ஷி அக்கா சாவி போயிருந்திருப்பா. அங்க போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு பாய்சன் இறங்கியிருக்கும் உடம்புல. அதனால அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருமே யான்ஷியை கூப்பிட்டு வர சொல்ல யான்ஷியும் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அவ உடம்புல ஏதோ பாய்சன் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இதுல வேற இந்த ஹன் இருந்துட்டு இதெல்லாம் உங்களாலதான் நடந்துச்சு அப்படின்ட்டு ஹன் சொல்லவும் யான்ஷிக்கு ஒரு மாதிரி கவலை ஆயிடுது. அதனால அவங்க அக்காவுடைய பாய்சனை எப்படியாவது எடுத்தாகணுங்கிறதுக்காக புக்கெல்லாம் நிறைய படிச்சு படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்கல. அந்த சமயத்துல சீச்சி அந்த லீவ் ஒரு பேப்பர் கொடுத்திருப்பான். அதுல இருக்கிறத செஞ்சு கொடுத்தோம்னா யான்ஷியோட அக்கா சாவி உடம்பு சரியாயிடும்னு சொல்லி எழுதியிருக்கோம். அதை அவ கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல. சாவியை காப்பாத்துறதுக்காக எங்க இளவரசி வீட்டுக்கு இந்த ஹன் போயிட்டு மண்டி போட்டுட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருக்க. அங்க உள்ள ஆட்கள் எல்லாருமே ஹன்னை போட்டு செம்மையா அடிச்சுட்டு இருக்காங்க. அதுல மெயினா ஒருத்தர் இருக்கான், எங்க இளவரசிக்கு அசிஸ்டன்ட் போல இருக்கு. அவனும் போட்டு செம்மையா அடிச்சுட்டு இருக்கான். எங்க இளவரசி ரொம்ப நேரம் கழிச்சுதான் வெளியே வரா. என்னாச்சு, எதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இவன் ரூல்ஸ் தெரியாத மரியாதை இல்லாத நடந்துக்கிட்டான், அதனாலதான் போட்டு அடிக்க சொன்னோன்னு சொல்ல, நீ எதுக்காக இங்க வந்த, உனக்கு என்ன வேணும்னு கேக்குறதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் இளவரசி. சாவி நேத்து உங்களை பார்க்க வந்தான்னு கேள்விப்பட்டான். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து படுத்தவ அவளுக்கு ஏதோ பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அவளால எழுந்திருக்கவே முடியல, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அவளை ஏதாவது காப்பாத்துறதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க, உங்ககிட்ட மாத்து மருந்து இருந்தா கொடுங்களேன்னு சொல்லி கேக்குறதுக்கு ஆக்சுவலா எங்க இளவரசி கூட பாய்சன் வச்சிருக்க மாட்டா போல இருக்கு. அதனால அவளுக்கு அந்த பாய்சனோட மாத்து மருந்து அவளுக்கு கிடையாது போல இருக்கு. அதனால அவ வேற ஏதோ பேச ஆரம்பிக்கிறா. நீ அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ற போல இருக்கு, அதனாலதான் இவ்வளவு தூரம் அடி வாங்கிக்கிட்டு என்கிட்ட வந்து மருந்து கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா என்கிட்டயே மருந்து கிடையாது அப்படின்னு சொல்ல, நானும் ஏதாவது ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. இந்த விஷயம் இந்த ஜியாங் அமைச்சருக்கு தெரிஞ்சு அவன் ஷீன் இளவரசன் கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, சாவிக்கு விஷம் வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். சாவிக்கு இந்த எங் இளவரசி தான் விஷம் வச்சிருப்பாங்க போல இருக்குது. அண்ணும் கூட மாத்து மருந்து கேட்டு போயிருக்கான். ஆனா அவனையும் அடிச்சு வெளியே துரத்தி விட்டுட்டாங்களா. அந்த பொண்ணு இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அவ ரொம்ப மோசமான இளவரசியா இருக்காங்க. முன்னாள் ராஜாக்கு அப்புறம் நீங்க தான் ராஜாவா ஆக வேண்டியது, நீங்க தான் க்ரௌன் பிரின்ஸா இருந்தீங்க. ஆனா அந்த இடத்துல இப்ப ராஜமாதா உட்கார்ந்துட்டாங்க, அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நீங்க இருந்து எல்லாத்தையும் கவனிச்சிருக்க வேண்டியது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. வாய மூடி, என்ன பேசிக்கிட்டு இருக்க, அத குட்டி ராஜா இருக்கான்ல, அந்த மாதிரி நம்ம தப்பா ஒரு வார்த்தை கூட நம்ம பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜியாங் அமைச்சரையும் இந்த சிங் இளவரசன் திட்டி விட்டுறான். அந்த ஜியாங் அமைச்சரும் அவன் காலில் விழுந்து மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாத பேசிட்டேன் அப்படின்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் அந்த இளவரசனும் ஏதோ ஒரு பிளான் வச்சிருப்பான் போல இருக்கு. இந்த வருஷம் போகட்டும், அடுத்த வருஷத்துல நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு ஏதோ ஒரு பிளானை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். அது என்னன்னு தான் தெரியல. சாவி உடம்புல பாய்சன் இருக்க, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கிற விஷயம் ஷென்னுக்கும் தெரிய வருது. அவன் அசிஸ்டன்ட் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல அவனும் கேட்டுட்டு, சரி இதுக்காக நம்ம எப்படியாவது மருந்து தேடி கண்டுபிடிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு நாங்க நிறைய இடத்துல இந்த விஷத்துக்கு உண்டான மருந்தெல்லாம் நிறைய இடத்துல தேடி பாக்குறான். அப்ப ஒரு மாளிகைக்குள்ள போறான், அங்க யாருமே இல்ல, ஒரு ஆள் கூட கிடையாது. அங்க அசிஸ்டன்ட் போய்கிட்டு, இங்க யாராவது இருக்கீங்களா, நாங்க உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம், யாராவது இருக்கீங்களான்னு கத்திக்கிட்டே இருக்கான். யாருமே வரல. பாஸ் இங்க யாருமே இல்ல போல இருக்கே, இப்ப நம்ம என்ன பண்றதுங்க, யாரோ நம்மள ட்ரிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த ட்ரிக்ல தான் நம்ம இப்ப மாட்டிருக்கோம், கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ள போறான். ஷென் மட்டும் தனியா உள்ள போய்கிட்டே இருக்க. அங்க எல்லாம் புகை மண்டலமா இருக்கு. அந்த இடத்துல ஒரு பொண்ணு இந்த சைடு ஓடி ஓடியார மாதிரி இல்ல பின்னாடியே இருக்க. ஷென்னும் பாக்குறான் யாரா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா அந்த உருவம் திரும்ப திரும்ப பின்னாடி ஓடிக்கிட்டே முடிந்துகிட்டே இருக்க. அவனும் எச்சரிச்சு பாக்குறான், நீங்க இந்த மாதிரி விளையாடுற வேலை வச்சுக்காதீங்க, இது லீயோடைய இடங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், லீ அமைச்சர் தான் ஏதோ ஒண்ணு எங்களுக்கு ட்ராப் வச்சிருக்காங்கிறது தெரியுது, ஆனா மாட்டினீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணும் அதெல்லாம் கண்டுக்காம ஓடிக்கிட்டே இருக்கா. அத ஷென்னும் கால்குலேட் பண்ணிட்டு அவளை பிடிக்கிறதுக்காக அவனும் ஓடி போய் முன்னாடி நிக்க, அந்த பொண்ணும் எதிரில வர, ரெண்டு பேருமே சந்திச்சுக்கிற மாதிரி ஆகுது. ரெண்டு பேருமே எதிரில வந்து நிக்க, டக்குன்னு அந்த பொண்ணு ஒரு விசிறியை வச்சு முகத்தை மூடிக்கிறா. ஷென்னும் பார்த்துட்டு, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு அவ முகத்துல இருக்கிற விசிறியை வச்சு லைட்டா அவ முகத்தை மட்டும் காட்டிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. அப்பவே ஷென்க்கும் ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா இப்ப அவன் கொன்னான் இல்லையா ஒரு லேடியா,
அந்த லேடியோட முகம் மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு அவன் யோசிக்கிறான். அதனால பின்னாடியே போகலான்னு பார்க்க இந்த லீ அங்க வந்துடுறான். லீ மறைச்சு நின்னுட்டு எதுக்காக நீ இங்க வந்திருக்கேன்னு கேட்க ஷென் அமைதியாவே அந்த பொண்ணு போன வழியவே பார்த்துக்கிட்டு இருக்க. நீ ஒரு பொண்ணு பின்னாடி இப்படி ஓடி நான் பார்த்ததே இல்லையே, இன்னைக்கு என்ன ஒரு பொண்ணு பின்னாடி ஓடுறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க ஷென்னும் லீ அமைச்சரே கொஞ்சம் முட்டாள்தனமா பேசாத இருக்கீங்களான்னு சொல்ல அதுக்கு இந்த லீயும் நீங்க எதுக்கோ இங்க வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் ட்ராப் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்க. நான் ஒன்றும் உங்களை ட்ராப் வச்சு உங்களெல்லாம் பிடிக்கணுங்கிற எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது. நான் உங்ககிட்ட இந்த மிரர் பர்சனுடைய பிளட் எனக்கு தேவைப்படுது, அது எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்க என்ன அதையே என்கிட்ட கேக்குறீங்கன்னு கேக்குறதுக்கு நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே சாவி உடம்புல அந்த விஷத்தை பரப்பி விட்டுருக்க. நீ ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு தான் யான்ஷி கையிலையும் பிரிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்க. எனக்கு அதுக்கு தேவையான மாத்து மருந்து வேணும், நீ கொடுத்தாகணும்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு லீயும் சரி எதுக்காக நின்னுட்டு பேசணும், வாங்க ஒரு டீ குடிச்சிக்கிட்டே உட்காந்து பேசலாமே அப்படின்ட்டு உட்காந்து டீ குடிக்கிறதுக்காக டீ எல்லாம் ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருக்க. ஷென்னும் இவனை ஒரு சந்தேகத்தோட பாத்துக்கிட்டு இருக்க. அதனால அந்த லீயும் என்ன நீங்க டீ குடிக்கிறது கூட யோசிக்கிறீங்க, நான் என்ன இதுல பாய்சனா கலந்து வச்சிருக்க போறேன் அப்படின்னு கேட்க ஷென்னும் சரின்ட்டு அந்த டீயை எடுத்து குடிச்சிடறான். நீங்க வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்காம இங்க இருந்து போகிற மாதிரி தெரியலையே, உங்க காவலாளிகள்லாம் அங்கங்கன்னு நிறைய இடத்துல சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நீங்க தேடுற ரகசியம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க இங்க இருந்து போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் போல இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஷென்னும் நான் கேட்டது எங்க மாத்து மருந்துன்னு கேட்க நான் உங்களுக்கு ஏற்கனவே அதை டீ கப்லயே வச்சு கொடுத்துட்டேனே அப்படிங்க. ஷென்க்கு இவன் என்ன சொல்றான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் என்ன சொல்ற, அப்ப நீ ட்ரிக் பண்ணி ஏமாத்தி அந்த மருந்து எங்க மாஸ்டர் கிட்ட கொடுத்துட்டியான்னு கேக்குறதுக்கு அவன் அப்படி சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். ஷென்னும் அந்த டீ கப்பை எடுத்து பாக்குறான். அந்த டீ கப்புக்கு அதுக்கும் அடியில ஏதோ ஒரு லிக்விட் ரத்தம் மாதிரி இருக்குது. அந்த கப்ல மேலையும் அந்த மருந்து வராமலையும் அதுக்கு மேலேயே டீ ஊத்தி குடிக்கலாம் போல இருக்கு, எதுவும் ஆகாது போல இருக்கு, அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கான். அதை பாக்குற ஷென்னும் இதுதான் அந்த மருந்தான்னு கேட்க ஆமான்னு சொல்ல ஷென்னும் அந்த மருந்தையே பாத்துக்கிட்டு இருந்துட்டு நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என்னை ட்ரிக் பண்ணி இங்க வர வச்சிருக்க, எதுக்காக என்ன வேணும்னு கேக்குறதுக்கு பரவாயில்லையே சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆமா எனக்கு தேவைப்படுதான் ஒரு ஹெல்ப், ஆனா இப்போ எனக்கு தேவைப்படல, நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா கேட்பேன், அப்ப நீங்க எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தையும் கொடுத்து விட்டுறான். யான்ஷியும் அந்த பேப்பரை வச்சு அந்த மருந்து எடுக்கிறதுன்ட்டு எங்கெங்கே தேடி பார்த்திருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, எந்த ஐடியாவுமே இல்லையா, அதனால வீட்டுக்கு ரிட்டர்ன் வர எல்லாருமே பார்த்துட்டு என்ன மருந்து கிடைச்சிருச்சான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த சாவியோட அம்மா இருந்துட்டு உன்னை தெரியாம ஷென்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த ஜியாங் அமைச்சரோட பேச்சு கேட்டுட்டு நாங்க உன்னை அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அதுக்காக நீ பழி வாங்கணும்னு நினைக்காத, உன்னுடைய அக்காவை காப்பாத்துறதுக்கு எப்படியாவது மருந்து கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அவங்க யான்ஷியோட அம்மா பிடிச்சிக்கிறாங்க. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவளுக்கு தெரிஞ்சா சொல்லியிருக்க மாட்டாளா, அவகிட்ட போயிட்டு இப்படி பேசுறீங்களே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஆனா சாவியோட அம்மா புரிஞ்சிக்காம இது கண்டிப்பா உன்னால முடியும், ஷென் நினைச்சானா இதை ஈஸியா முடிச்சுவான், ஆனா நீதான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற, அவ உன்னுடைய சிஸ்டர் தானே, அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ண கூடாதா, இவ்வளவு பிரச்சனையும் உங்களால தானே அப்படிங்கிற மாதிரி யான்ஷியை பிளேம் பண்ணி பேச அந்த நேரம் பார்த்து ஷென்னும் டோரை ஓபன் பண்ணிட்டு அத்தை நீங்க சொல்றது சரிதான், கண்டிப்பா நான் அதுக்கு முயற்சி எடுக்கணும் தான், அதனாலதான் சாவிக்காக நான் மாத்து மருந்து கொண்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல சாவியோட அப்பா அம்மா 2 பேருமே ஓடி வந்து ஷென் காலில் விழுந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க. ஷென்னும் தூக்கி விட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்க போயிட்டு சாவியை காப்பாத்துங்க, இதாங்க இதுதான் அந்த மருந்து சொல்லி கொடுக்க அவங்க அப்பா அம்மா 2 பேருமே அந்த மருந்தை தூக்கிட்டு சாவி பக்கத்துல ஓடி போயிடுறாங்க. யான்ஷிக்கு இப்பதான் மூச்சே வருது, எல்லாருமே யான்ஷி மேலேயே பிளேம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, ஆனா இப்ப ஷென் மருந்து கொண்டு வந்து கொடுக்கும், இப்பதான் அவங்களுக்கு மூச்சே வருது. ஆனா கொஞ்சம் அதிர்ச்சியில இருந்து அவங்க வெளியே வரவே இல்லை, அப்படியே அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்க. யான்ஷியோட அம்மாவும் யான்ஷி ஷென் கிட்ட தள்ளி விட்டுட்டு சாவியை பாக்குறதுக்காக போயிடுறாங்க. ஷென்னும் யான்ஷியை பாத்துக்கிட்டு இருக்க. யான்ஷி அப்படியே உடஞ்சி போய் கீழே விழற மாதிரி போக ஷென் தாங்கி பிடிச்சிட்டு உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ நல்லா தானே இருக்கேன்னு கேட்க இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், இவ்வளோ நாளா நான் அந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. நான் இருக்கக்குள்ள நீ எதுக்கு கஷ்டப்படணும், என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் அதை ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பேன் இல்லையா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஷென் கொடுத்த மருந்தை வச்சு யான்ஷி ஒரு சூப் மாதிரி ரெடி பண்ணி சாவிக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்க.
ஷென்னும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். யான்ஷி மருந்து எடுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தவங்க ஷென் கிட்ட திரும்பி நின்னு, ஷென் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன், அதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிக்க, ஷென்னும் சரி சொல்லுன்னு கேட்க, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததே உன்னை வாட்ச் பண்றதுக்காக தான். இந்த ஜியாங் அமைச்சர் தான் உன்னை வாட்ச் பண்ணி அவருக்கு ரிப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் எங்க அக்கா சாவிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பேசினாங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும்ட்டு ஷென்னும் சொல்றான். நானும் அதுக்காக தான் வந்தேன். உன் வீட்டுல இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், ஆனா உன்னை காயப்படுத்துற மாதிரி எந்த விஷயத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லவும், அதுவும் எனக்கு தெரியும்னு சொல்லுவானா. யான்ஷி அவனையும் பார்த்துக்கிட்டு இருக்க, எனக்கு எல்லாமே தெரியும், நீ என்னை ஹர்ட் பண்ற மாதிரி எந்த விஷயமும் பண்ண மாட்டேங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன், எப்பவுமே நீ என் பாதுகாப்புலயே இருப்பேன், உன்னை யாரும் எதுவும் பண்ண நான் விட மாட்டேன் சொல்லிட்டு இருக்க. யான்ஷிக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. அதனால அழற மாதிரி போக, நீ அழக்கூடாது, எங்க சிரி சிரின்னு சொல்ல யான்ஷியும் சிரிச்சு காட்ட, ஷென் என்ன பண்ணிடுறான்னா அந்த மருந்து எடுத்து அவன் பாட்டுக்கு எடுத்து குடிச்சிடுறான். யான்ஷி பயந்து போயிட்டு, அந்த மருந்து எதுக்கு குடிச்ச, அது நான் சாவிக்காக செஞ்சு வச்சது, நீ போய் குடிச்சிட்டே உனக்கு ஏதாவது ஆயிட போது, துப்பு துப்புங்க. அவன் ஃபுல்லாவே முழுங்கிடுறான். நீ எதுக்காக அதை குடிச்ச, உனக்கு ஒண்ணும் ஆகலையே, என்னாச்சு, எங்க வலிக்குதா, உடம்புல ஏதாவது பண்ணுதா, காட்டு காட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போய் பாத்துக்கிட்டு இருக்க. இது ஷென்னுக்கும் நல்லாவே புரியுது, நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காளே அப்படின்ட்டு. அவனும் ஒரு பாசத்தோடய பாத்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட விளையாடணுங்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு சுறுசுறுன்னு இருக்குதே அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு பயந்து போயிடுறா. அதனால ஒன்னும் ஆகல, நான் நல்லாதான் இருக்கேன், அவன் கொடுத்த மருந்தால நான் என்ன செத்தா போயிட போறேன், சாவுல இருந்தே வெளியே வந்துட்டேன், இது மருந்து தானே, மருந்துக்காகல நீ இப்படி கவலைப்படுறியாங்க. யான்ஷியும் சிரிச்சுக்கிட்டே அவன் நெஞ்சிலே ஒரு குத்து விட, அவனுக்கும் வலி எடுத்து போயிடுது. யான்ஷி அவனை குத்து விட்டதால அவங்களுக்கும் கை வலி எடுத்திருக்குமா, கை வலிக்குதுன்ட்டு ஃபூன்னு ஊதிக்கிட்டு இருக்க. ஷென்னும் அவங்க கையை பிடிச்சிட்டு ஊதி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் யான்ஷி அந்த மருந்தை ஷென் குடிச்சதால கோவப்பட்டுக்கிட்டே இருக்க, எதுக்கு கோவப்படுற, ஜஸ்ட் மருந்து தானே, ஒன்னும் ஆகல, நான் இப்ப நல்லா தான் இருக்கேன், கொண்டு போய் குடுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு மருந்தும் கொடுக்குறாங்க. சாவியும் கொஞ்ச நேரத்துல எழுந்திருச்சிடறா. ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த சாவியோட அண்ணன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வரான். எங்க இளவரசி இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் கொடுத்து, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்து விட்டுருப்பா போல இருக்கு. அதை ஃபேமிலியே வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாவி அப்பாவும் அந்த கிஃப்டை கொண்டு போய் காட்டி, இதை பாரு உங்க கல்யாணத்துக்கு எங்க இளவரசி சம்மதம் கொடுத்துட்டாங்க, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லவும் அந்த பொண்ணுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஷென்னும் யான்ஷியும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க, அப்ப யான்ஷி மட்டும் முகம் சோர்ந்து போய் உட்காந்துருப்பாங்களா. என்னாச்சு, நீ ஏன் இப்படி சோகமா உட்காந்துருக்கன்னு கேட்கறதுக்கு, எனக்கு கவலையா இருக்கு, நீங்க லீ கிட்ட தானே இந்த மருந்து வாங்கிட்டு வந்தீங்க, அவன் சும்மா உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டான், ஏதோ ஒரு காரணம் இருக்குது, நீங்க என்ன அவனுக்கு பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க, எதுக்காக அவன் மருந்து கொடுத்தனா, எனக்கு என்னவோ பயமா இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. ஷென்னும் எதுக்கும் பயப்படாத, அவன் ஒரு விஷயத்த கேட்டிருக்கான், ஆனா அது இப்ப வேணாம், நான் கேட்கிறப்ப எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கான், அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, உங்க அக்காவை இப்ப காப்பாத்தியாச்சு இல்ல, நீ இப்ப அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு எதுக்காக நீ அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே வண்டி குலுங்கி நம்ம யான்ஷி ஷென் மேலேயே விழுந்துற. ஷென்னும் தாங்கி பிடிச்சுக்கிட்டே 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே அப்படியே தோல் மேலேயே கையை போட்டு ஷென் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல பாத்துக்கிட்டு இருக்கிறதால ஷென்னும் அப்படியே கிஸ் பண்ற மாதிரி போக, அந்த நேரத்துல ஜிங்லிங் வெளியே இருந்து மாஸ்டர்னு கூப்பிட 2 பேருமே விலகிடுறாங்க. ஷென் கோவமாயிட்டு என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்க, அவன் எங்க போகணும்னு கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டுருப்பான் போல இருக்குது. எங்க போகணும், வீட்டுக்கு போகணுமா இல்ல மேடமை கொண்டு போயிட்டு அவங்க ஆபீஸ்ல விடணுமான்னு கேட்கறதுக்கு வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்ல, யான்ஷியும் ஒரு மாதிரி நர்வஸா உட்காந்துட்டு இருக்க. ஷென்னும் பார்த்துட்டு உனக்கு எது வேணும்னாலும் இப்பயே கேளு, உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கறதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யான்ஷி ஷென்னையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஷென்னும் யான்ஷி வந்தான்னா ஏதாவது பேசுவா நினைச்சுக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க. யான்ஷி வந்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ப்ரொமோஷன் ஆகிறதுக்காக ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதுறதுக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா ராஜமாதா கிட்ட, அந்த எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஷென்னும் பார்த்துக்கிட்டே இருக்கான் வருவாளா பேசுவாளா அப்படின்ட்டு. ஆனா யான்ஷி வரவே இல்லை, அவங்க பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல சீச்சியை தான் காட்டுறாங்க. சீச்சி அவ கடையில லீய கூப்பிட்டு விட்டு இருக்கா. லீயும் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு சீச்சி கிட்ட, நீ என்ன என்னை கூப்பிட்டு விட்டுருக்க, என்ன விஷயம்னு
ரொம்ப ஹாப்பியாவே கேட்டுட்டு இருக்க. சீச்சியும் என்னுடைய ஃப்ரெண்டோடைய அக்கா இப்ப பொழைச்சிக்கிட்டா, நீங்க தானே ஹெல்ப் பண்ணீங்க, அதுக்காக தான் நன்றி சொல்லலாம்னு தான் உங்களை கூப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லவும் லீக்கு ஒரு மாதிரி ஆகுது. இதுக்காக தான் கூப்பிட்டு விட்டாளா அப்படின்ட்டு சரி அப்பயும் இவகிட்ட பேசலான்ட்டு சரி இதுக்காக தான் என்னை கூப்பிட்டியா, வேற எதுவும் இல்லையா, நீ வேற எதுக்காகவோ என்னை கூப்பிட்டேன்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு பயமுறுத்துற மாதிரி பண்ண அந்த பொண்ணு பயந்து போயிடுறா. பயந்து போயிட்டு கண்ணெல்லாம் மூடிக்க கொஞ்ச நேரத்துல அந்த லீ அங்க காணோம். சீச்சியும் கண்ணை முழிச்சு பாக்குறா, அங்க யாருமே இல்லையா. ரொம்ப பயந்து போயிடுறா. அந்த நேரத்துல அவளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் தேடிட்டு வந்துட்டு இருக்கான். சீச்சி சீச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்க. சீச்சி மேல இருந்துட்டு நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவனும் அப்பதான் பாக்குறான் சீச்சி அப்படியே அங்கேயே விழுந்துடுறா. அவனும் பதட்டப்பட்டு ஓடி வந்து என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி கீழே விழுந்துட்ட, உனக்கு எதுவும் மயக்கம் வருதா, உடம்பு சரியில்லையான்னு கேட்டுட்டு இருக்க. இல்ல என் கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, கால் சுளுக்கிக்குச்சின்னு சொல்லவும் அச்சோ உனக்கு எதுவும் ஆயிடுச்சா, இரு நான் பாக்கட்டுமான்னு கேட்டுட்டு இருக்க. இல்ல நான் வீட்டுக்கு போகணும், என்னை கூட்டிட்டு போய் விடுறியான்னு கேட்கவும் சரி வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு முதுக காட்டி என் மேல ஏறிக்கோன்னு சொல்ல என்ன சொல்ற, எதுக்காக உன் மேல ஏறிக்க சொல்றேன்னு கேக்குறதுக்கு இப்பதானே உன் கால் சுளுக்கு விழுந்துருச்சுன்னு சொன்னேன், நான் கூட்டிட்டு போய் விடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சீச்சிய அப்படியே பிகி மேக் மாதிரி தூக்கிக்கிட்டே போறான். இங்க நம்ம யான்ஷி காலையில விடியற வரைக்குமே படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஷென்னும் வருவான்னு பார்த்துக்கிட்டே இருந்து அவனுக்கும் தூக்கம் போயிடுச்சு போல இருக்கு. அதனால யான்ஷிக்காக டீ எல்லாம் போட்டுக்கிட்டு போய் கொடுக்க யான்ஷிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டீ எல்லாம் குடிச்சிட்டே படிச்சுக்கிட்டே இருக்காங்க. சீச்சி படிக்கிறங்கிற பேர்ல நல்லா தூங்கி தூங்கி விழுந்துகிட்டு இருக்கா. அப்படியே 2 பேருமே எக்ஸாமும் கொடுத்துக்கிறாங்க. 2 பேருக்குமே எக்ஸாமோட ரிசல்ட்டும் வருது. நம்ம யான்ஷி அடுத்த கட்ட லெவலுக்கு ப்ரொமோஷன் ஆயிடுறாங்க. அது இல்லாத டிரான்ஸ்ஃபரும் அவங்க அப்பாவுக்கு கிடைச்சிருது. அதனால அவங்க இனிமேல் இந்த ஊர்லயே இருக்க தேவையில்ல. அவங்க ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. இது சென்னும் அசிஸ்டண்டும் வந்து பார்த்துட்டு சென்னுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு, பாஸ் பண்ணிட்டாலே, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி இப்போ அடுத்த கட்ட லெவலுக்கு போயிட்டாலே அப்படின்ற ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. அசிஸ்டன்ட்டும் மாஸ்டர் யான்ஷி மேடம் ரொம்ப புத்திசாலி தான் பாருங்க, இப்போ அடுத்த கட்ட லெவலுக்கு போயிட்டாங்கன்ட்டு அவனுக்கும் ரொம்ப பெருமை தாங்க முடியல. 2 பேருமே பெருமையா பேசிக்கிட்டே சரிவா நம்ம வேலையை பார்க்கலான்ட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிட இங்க ஃபேமிலியாவே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சீச்சிக்கு கூட அடுத்த கட்ட லெவல்ல ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும் போல இருக்கு. அவளும் பாஸ் பண்ணிட்டா. அவளும் அவங்க அப்பாவெல்லாம் கூட்டிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க. யான்ஷியோட அம்மா இதை நம்ம சந்தோஷமா இன்னைக்கு நைட்டு பார்ட்டி வச்சு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யான்ஷி சந்தோஷத்துல அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷமா இருக்க. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் இருக்குதுங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷனுக்காக. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.